இன்றைக்கி பொங்கப்பொடி கொடுக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலேருந்து எல்லோரும் வந்துருந்தாங்க. அதனால் வீட்டிலே சமையல் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் அத்தையும் சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் சோறு பொங்கி சாம்பார் மட்டும்தான் வச்சேன். அத்தை அதுக்கு தேவையான காய்கறி ஃபுல்லாக கட் பண்ணி அவங்களே அவியலும் பச்சடியும் வச்சுக்கிட்டாங்க. சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வீட்டிலேருந்து எல்லோரும் வந்துட்டாங்க. அப்புறம் நான், அத்தை, என் ஹஸ்பண்ட் எல்லோரும் கீழ் வீட்டில் தான் எல்லாம் இறக்கி வச்சுருந்தாங்க. அங்கே போய் அவங்க கொண்டு வந்த பாத்திரத்தெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இது என்னோடய ஃபஸ்ட்டு தலை பொங்கல்னால எனக்கு 3 பானையில் தான் பொங்கல் விடணும்னு சொல்லி 3 பானைலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் காய்கறி, பலசல் ஜாமான், அரிசி எல்லாம் கொண்டுட்டு வந்துருந்தாங்க. அத்தை யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தனியாக பார்த்து எடுத்து வச்சிட்ருந்தாங்க. எங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி பனங்கிழங்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் ஒரு சில ஊரில் வந்து இந்த மாதிரி கிழங்கு வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த கிழங்கு எங்கள் ஊர் சைடு ஈஸியாக கிடைக்கனால அப்பா கொஞ்சம் நிறையவே கொண்டு வந்திருந்தாங்க. அப்படியே அவங்க வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, எங்கள் வீட்டில் குட்டியாக ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்குது. நாங்கள் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் ஃபஸ்ட்டு அங்கே வச்சுட்டு தான் நாங்கள் எல்லாமே பண்ணுவோம். நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து காய்கறி, மஞ்சள் கொள்ளைலாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு வந்த பானையெல்லாம் ஒவ்வொன்றும் எடுத்து பார்த்துட்ருந்தோம். எல்லா பானையுமே நல்லா இருந்துச்சு. கரண்டி தான் எடுக்கிறதுலே நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் திருவி எங்கள் அப்பாவே அடித்து கொண்டு வந்துருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் திருவதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கைட்டே திருவலான்னு சொல்லி அடித்து கொண்டு வந்துருந்தாங்க. யாருக்கெல்லாம் இது ஃபஸ்ட்டு பொங்கல், யாருக்கெல்லாம் பொங்கப்பொடி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.